ஹலோ மீட் மிஸ்டர் மித்துன்ஸ் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நீண்ட நாட்களாக பாட்காஸ்ட்டில் வந்து வீடியோ போடல, பட் இனிமேல் கொஞ்சம் ரெகுலராக வீடியோஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நம்ம பாட்காஸ்ட் சேனலோட ரொம்ப யதார்த்தமாக ஜாலியாக நார்மலாக பேசக்கூடிய ஒரு டைப்பில் தான் இந்த பாட்காஸ்ட் சேனல் இருக்கும். இன்னும் அடுத்தடுத்து இந்த சேனல் என்ன பண்ணலான்னு இருக்குன்னா, டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸை நான் மீட் பண்ணக்கூடிய என்னோட நண்பர்கள், நான் மீட் பண்ணக்கூடிய எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக படக்கூடிய பர்சன்ஸ் எல்லாம் இந்த பாட்காஸ்ட் சேனலில் உட்கார வச்சு இன்டர்வியூ மாதிரி இல்லாமல் லைஃப் பெர்ஸ்பெக்டிவ்ஸ், அவங்க கடந்து வந்த பாதைகள், ரொம்ப யதார்த்தமாக கேஷுவலாக ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஃபஸ்ட்டு யாரை கூட்டு வரலாம் என்னன்னு தெரியல, பார்ப்போம். அது ஒரு ஃப்ளோவில் நடக்கட்டும். முதல்ல கண்டினியூஸாக வீடியோ போடுறா நீ அப்படின்ட்டு எனக்கே என்னை பார்த்தா சொல்லணும்னு தோணும். ஸோ இன்றைக்கி என்ன பேச போகிறோம் நம்ம பாட்காஸ்ட் சேனல் அப்படின்னா, உண்மையாலுமே ரேண்டமாக இப்போ உட்கார வரைக்கும் எனக்கு ஐடியாவே இல்லை. என் ஃப்ரெண்டு வேறு கூப்பிட்ருக்கான், இந்த மாதிரி படத்துக்கு போகலாம் 355 வாங்கினேன் அப்படின்ட்டு. ஸோ அங்கே போனாலும் போகணும். அதனால சரி, அதுக்கு முன்னாடி என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டைம் வேறு கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா மீட் மிஸ்டர் மித்துன் அப்படிங்கிற ட்ரால் சேனலில் வந்து நம்ம நட்டிப்பு அரக்குன்னு தர்பூசணி வந்து ஜூஸ்லாம் கிடையாது, மெஷினில் வச்சு நசுக்கி எடுத்துருக்கோம். நீங்கள் வந்து மீட் மிஸ்டர் மித்துன் சேனல் பார்த்தீங்கன்னா சும்மா உங்களுக்கு ஜாலியாக இருக்கிறது பிடிக்கணும்னா கேஷுவலாக பார்க்குறதுனா பாருங்கள். சரி, ஓகே, இன்றைக்கி என்ன பேசலாம் அப்படின்னா, இப்போ ரேண்டமாக இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சில ஃபேமிலி கைண்ட் ஆஃப் ரீல்ஸ்லாம் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ரீல் அதை நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ரீல்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அந்த ஃபேமிலி, அந்த ஒரு பர்டிகுலர் வே ஆஃப் லிவிங், அந்த ஒரு ரீல் அது ஒன்று பார்த்தேன். அதை பற்றி நார்மலாக எதார்த்தமாக உங்ககிட்ட பேசலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு என்ன டாபிக் வைக்கலாம் அப்படின்னா, வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் இல்லை எக்ஸிஸ்டன்ஸ். ஐயோ, நம்மளே ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா தான் யூடியூப்பில் உட்காந்து வீடியோ பார்ப்போம். அப்போ தான் இந்த எழுத்துக்கிட்டக்கால எட்டி வைப்பாங்கக்கா. எம்பாரசிங்காக இருக்குக்கா. போயிட்டாங்க. சரி போ, இனி எவன் பார்த்தா என்ன, பார்க்காட்டி என்ன, எவன் நினைச்சாலும் பரவாயில்ல, நமக்கு பொழப்பு தான் முக்கியம். அது ஒரு கூச்ச சோகத்தோடு வளர்த்திட்டாங்களா என்னைய. ஏதாச்சும் லைட்டாக டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுனாலே அப்படியே டக்குன்னு ஆஃப் ஆகிடுது மைண்டு. நான் வந்து டியூன் பண்ணணும். நீ மீடியா பர்சன் மித்துன், நாய் பேசம் போட்டால் குழச்சி தான் ஆகணும். யாராச்சும் பார்த்து சிரிச்சாலும் அதை கண்டுக்க கூடாதுடா மித்துன் அப்படின்னு நானே எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தணும். நான் என்னைய முதல்ல வளர்த்தணுமாட்டிருக்கு. சரி, ஓகே. ஸோ அந்த டாபிக் பேசலாம் அப்படின்னு யோசித்தேன், பட் வேண்டாம். ரீசெண்ட் டைமில் ஐ காட் அ பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட். ரீசெண்டாக ஒரு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஒன்று எனக்கு கிடச்சிது. அவங்களுக்கு நான் இன்னும் ரிப்ளை கூட பண்ணல, பட் அது என்ன காம்ப்ளிமெண்ட்டுன்னு படிக்கிறேன். அதை பற்றி பேசலாம். அந்த காம்ப்ளிமெண்ட் பற்றி இல்லை, எனக்கு பார்த்தீங்களா எனக்கு இவ்வளோ பெரிய காம்ப்ளிமெண்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக இல்லை. அந்த காம்ப்ளிமெண்ட்டில் ஒரு பர்டிகுலர் விஷயம் ஒன்று சொல்லியிருக்காங்க. அந்த பர்டிகுலர் விஷயத்தை பற்றி பேசலாம். அந்த பர்டிகுலர் விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருக்கு நான் படிக்கிறேன் அந்த காம்ப்ளிமெண்ட் என்னன்ட்டு. ஹாய் மித்துன், இந்த இங்கே பாருங்கள் இருக்குது. ஸோ இல்லாமல் நான் சும்மா பில்டப்லாம் பண்ணல, கேஷுவலாகவே கேஷுவலாக தான் சொல்கிறேன். ஹாய் மித்துன், இன்றைக்கி நான் என் அப்பா அம்மா கூட வயலுக்கு போயிருந்தோம். இன்றைக்கி நெல் அறுவடை. அப்பா அம்மா பாட்டி அத்தையெல்லாம் அறுவடை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் ப்ளூடூத் ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு போனேன் சாங் ஏதாவது கேட்கலாம்னு. பட் சும்மா மித்துன் டாக்ஸின் ஜல்லிக்கட்டு பாட்காஸ்ட். ஜல்லிக்கட்டு பாட்காஸ்ட்டாக நான் போட்டிருக்கேனா? நான் என்ன பேசுகிறேங்கிறது எனக்கே மறந்து போயிடும். சீரியஸாக அப்படி ஒரு பாட்காஸ்ட் போட்டேன், எனக்கு ஞாபகம் இல்லை. நானும் என் சிஸ்டரும் ஜல்லிக்கட்டு பாட்காஸ்ட் போட்டு கேட்டுட்டு இருந்தேன். நானும் என் சிஸ்டரும் மரத்தடியில் சோட்டாங்கல் விளையாடிக்கிட்டு அட் த சேம் டைம் பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருந்தோம். ஆக்சுவலி சாங் கேட்க தான் ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு போனேன், பட் விளையாடிட்டு இருக்கோம்னு பாட்காஸ்ட்டு போட்டேன். அம்மா அப்பாலாம் வில்லேஜ் பீப்புள், அவங்களுக்கு பாட்காஸ்ட் புரியவா போகுதுன்னு விட்டுட்டேன். ஆனால் அவங்க இதை லிசன் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணியிருப்பாங்க போல். பாட்காஸ்ட் போட்டு விட்டுட்டு நான் அதை லிசன் பண்ணலை, பட் அவங்க கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்போ நீங்கள் லிசன் பண்ணல, நீங்கள் கேட்கல, சரி ஓகே, அது கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அது ரொம்ப ஹோல்சமாக இருந்திருக்கு. அவங்களுக்கு நீங்கள் பேசுகிறது பிடிச்சிருக்கு, புரியுது, சிம்பிளாக யதார்த்தமாக இருக்குது. குசியாக இருக்குது எனக்கு. சிம்பிளாக யதார்த்தமாக இருக்குது. அவங்க ஒர்க் பண்ணும்போது இதை லிசன் பண்ணி சிரிக்கிறாங்க. அவங்களுக்கு சுத்தமாக இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. உங்கள் பாட்காஸ்ட்டில் இருக்க பேசிக் இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது, பட் தமிழ் நல்லா தெரியும். இந்த பாட்காஸ்ட்டும் உங்கள் ஹியூமரும் யதார்த்தமான ஸ்பீச்சும் அவங்களுக்கு புரியுது. சத்தியமாக நான் பில்டப் பண்ணுற கொசரம் இல்லைங்க, அவங்க எழுதியிருக்கிறத தான் நான் படிக்கிறேன். நான் அவங்களுக்கு புரியுது. ஒரு சின்ன வீடியோ தான், பட் அதில் அவ்வளோ ஹாப்பினஸ் அதிகம். ரியலி யூ மேட் தியர் டே ஹாப்பி. ஆஹா, நல்லா இருக்குது இதெல்லாம் கேட்குறதுக்கு. ஐ டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிளைன் இட் ப்ராப்பர்லி, பட் தேங்க்யூ ஸோ மச் மித்துன். டீனேஜ் பீப்புள் ஆர் எஜுகேட்டட் பீப்புளுக்கு பாட்காஸ்ட் புரியுறது பிடிச்சிருக்குங்கிறது பெரிய விஷயமா எனக்கு தெரியலை, பட் ஒரு வில்லேஜில் வயலில் ஒர்க் பண்ணுற நார்மல் பீப்புளுக்கும் பிடிச்சிருக்குங்கிறது பெரிய விஷயமா எனக்கு தோணுது. கீப் டூயிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ட்டு இன்னைக்கால படித்தேன். சரி, ஓகே. இதை பற்றி இதுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது, நம்ம அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ நம்ம அதை பற்றி பேசலாம். இப்போ நான் வந்து ஒரு விஷயம் சொன்னேன்ல, வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இஃப் யூ டோன்ட் லிவ் யுவர் லைஃப் லைக் திஸ் ஆஃப்டர் 40 அப்படிங்கிற டாப்பிக்கில்
ஒரு 40 லேட் 40s வந்து இந்த மாதிரி லைஃப் அமைச்சுக்கணும், இப்படி இருக்கணும் லைஃப் அப்படின்னு எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். லைஃப் நம்மளை எங்கே வேணாலும் கொண்டு போகும், பட் எனக்குன்னு ஒரு யதார்த்தமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் ஒரு கற்பனையும் இருக்கணும்ல, நம்ம வாழ்க்கை இப்படி அமைச்சுக்கணும் அப்படின்ட்டு 40 லேட் 40ஸ்ல. அதை பற்றி அது ஒரு சம்மந்தமான ரீல்ஸை வச்சு ட்ராக் பண்ணி அதை பற்றி பேசலாம்னு யோசித்தேன். பட் இப்போ டக்குன்னு அந்த அக்கா எட்டி பார்த்துட்டு போனதுக்கப்புறம் எனக்கு இது ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ இதை பற்றி பேசிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இதில் என்ன அந்த யதார்த்தமான ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஃபேமிலி டைம் அதான் சொல்ல வரேன். ஒர்க் பண்ணும்போது இந்த பாட்காஸ்ட்டை விட்டுருங்க, ஆனால் இந்த ஃபேமிலி டைம் வந்து ரொம்ப வேல்யூபிளான டைமில், அதுவும் ஒரு வில்லேஜ் சைடில் அவங்க சொன்ன சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேசிக்காகவே எனக்கு வில்லேஜ்னால் பிடிக்கும், இந்த நெல் அறுவடை அதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். அஃப்கோர்ஸ் அது ஹார்டாக தான் இருக்கும், நம்ம படங்களில் காட்டுற மாதிரி ரொம்ப இதாகவும் இருக்காது. வெயில்லாம் அடிச்சதுன்னா நெல் அறுவடை அப்போல்லாம் பொழந்து எடுத்துடும் நம்மளை. ஆனால் இந்த யதார்த்தமான அழகே எதில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா, வெயில் அடிக்கும்போது அந்த வெயிலில் வேலை செய்யும் போது நம்மளுக்கு ஒரு எனர்ஜி ட்ரெயின் ஆகுது இல்லை, அந்த எனர்ஜி ட்ரெயின் ஆகிறனால தான் மரத்தடி நிழலோட அருமை நம்மளுக்கு தெரியுது. நல்லா ஒர்க்லாம் பண்ணி முடிச்சுட்டு நெல்லெல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு நல்ல வயலில் வேலை பார்த்துட்டு பாத்தி கட்டிட்டு எல்லாம் வெட்டிட்டு இந்த தண்ணியெல்லாம் பாய்ச்சி ஊட்டிட்டு அப்படியே மத்தியானம் போல் வந்து அந்த மரத்துக்கு அடியில் உட்காந்து கைத்துக்கட்டல் இருந்துச்சுன்னா கைத்துக்கட்டலில் குடும்பத்தோடு உட்காந்து ஏதோ ஒரு 2 மொக்க காமெடி பண்ணிக்கிட்டு குடும்பத் தலைவனை கலாய்ச்சிக்கிட்டு, குடும்பத் தலைவர்கிட்ட தான் அந்த கிரிப்பு இருக்கும், அந்த அப்படியே ஒரு முரட்டுத்தனமாக இருப்பார். ஆனால் அந்த மாதிரியான தருணங்களில் மனசு அவருக்கு அப்படியே கொஞ்சம் லேசாக இருப்பார் மனுஷன். அவங்களோட குடும்பம் வந்து அந்த குடும்பத் தலைவனை கலாய்க்கிறதுல அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. மென்னும் சரி விமனும் சரி. பட் ஆஸ் அ மென்னா என்னால் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறனால நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். அந்த மென்னுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த குடும்பத்துக்கிட்ட 2-3 கலாய் வாங்கிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அந்த சோர்வில், அந்த வேலை செஞ்ச சோர்வில் அந்த மரத்தடியில் உட்காரும்போது ஏசியெல்லாம் தோற்று போயிருங்க. என்னத்தை ஏசி, என்ன டெம்பரேச்சர், என்ன சென்ட்ரலைஸ்ட் ஏசி, பொழுதுனிக்கு ஏசிலேயே இருந்துக்கிட்டு அந்த வெயிலை பார்த்ததுக்கப்புறம் கிடைக்கிற மரத்தடி நிழல் இருக்குல்ல, அது சொர்க்கம், அது பியூட்டிஃபுல்னஸ். அது வந்து அப்படியே லைட்டாக தான் அந்த மரம் ஆடும் அப்படியே. ஆனால் நம்ம வேர்வைக்கும் அதுக்கும் அப்படியே ஜிலு 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 ஜிலுன்னு ஒரு ஃபீல் ஒன்று வரும். அந்த ஃபீலோடு சேர்த்து நம்ம குடும்பத்துக்கூட உட்காந்துருப்போம். குடும்பத்துக்குள்ளே 1008 பிரச்சனை இருக்கும், 1008 பாலிடிக்ஸ் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது குடும்பமே. ஆனால் அதெல்லாம் அந்த இடத்துல மறைஞ்சு போயிடும். ஒரு 2 குழந்தைங்க, ஒரு அம்மா அப்பா, 2 அம்மா அப்பா, ஒரு அம்மா அப்பா அப்படி சொல்ல வந்துட்டேன் போல, ஒரு அம்மா அப்பா உட்காந்துருக்க இடத்துல ஒரு கூட்டாஞ்சோறு மாதிரி இல்லை ஏதோ சமைச்சிட்டு போன ஏதோ ஒரு விஷயத்த அந்த ஒரு வடகம் வச்சு இன்றைக்கி நம்ம என்னென்னமோ சொல்கிறோம். இன்ஃப்ளூயன்சரு, லொசுக்கு இத்தனை கிராம் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், அத்தனை கிராம் ஆஃப் ஃபைபர் இருந்தால் தான் தூக்கம் வரும், மெக்னீஷியம் இருந்தால் தான் தூக்கம் வரும், ஃபைபர்ஸ் ஜாஸ்தியாக சாப்பிடும், பனானாவில் ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீன்ஸில் இது இருக்குது, சிக்கன் இஸ் த பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், இத்தனை கிராம் ஆஃப் சிக்கனை பர் டேக்கு இப்படி அக்யூரேட்டாக எடுங்க அப்படிங்கிற அந்த மெஷின் லைஃப்லாம் இருக்காது. அங்கே இருக்குது பழைய கஞ்சியாக தான் இருக்கும். ஐஸ் மோர்ம்பாங்க, ஐஸ் பிரியாணிம்பாங்க ஊர் சைடில் எல்லாம். ஐஸ் பிரியாணினா பழைய சோறு. அந்த பழைய சோறில் கொஞ்சோண்டு தயிரை ஊற்றி மிக்சியில் போட்டு ஒரே ஒரு அடி விட்டுட்டு குட்டி குட்டியாக வெங்காயம் நறுக்கி போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி நறுக்கி போட்டு அந்த குட்டி குட்டி பச்சை மிளகாவை நறுக்கி போட்டு ஒரு சுற்றி அந்த ஐஸ் மோரை வந்து வேலை செஞ்சதுக்கு அப்புறம் சொல்கிறேன், அந்த டயர்ட்னஸில் குடிக்கும்போது என்னங்க என்ன லொசங்கா என்னத்தை திஸ் இஸ் த பெஸ்ட் டிஷ் இந்த சென்னை எவர் டேஸ்டட் மண்ணாங்கட்டி. அதுக்கு முன்னாடி மண்டிடுன்னு அந்த டிஷ் எல்லாம் அப்படி இருக்கும். பிகாஸ் அதில் வந்து வெறும் அறிவு சார்ந்த விஷயம் மட்டும் இல்லை, அதில் எமோஷன்ஸ் இருக்குது. எனிதிங் விச் இஸ் ரிலேட்டட் வித் போத் எமோஷன் அண்ட் இன்டெலிஜென்ஸில் அது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எனிதிங் வித் ரிலேட்டட் டு டூ மச் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல, அது உங்களோட யதார்த்தமான எமோஷனல் சைடை கெடுத்துரும். இன்றைக்கி சிட்டியில் முக்கால்வாசி பேர் நம்மலாம் வந்து அந்த எமோஷனல் இதே இல்லாமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே நம்மளுக்கு டூ மச் ஆஃப் நாலேஜ், டூ மச் ஆஃப் எக்ஸ்போஸ்டர் தான். நீங்கள் ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. த பியூட்டி இன் நாட் நோயிங் எவ்ரிதிங் அப்படிங்கிற கேப்ஷனோட ஏதாச்சும் ஒரு குழந்தை விளையாண்டுக்கிட்டு இருக்கோம், இல்லை ஏதாச்சும் ஒரு குழந்தை எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம், அந்த குழந்தைய கேப்சர் பண்ணியிருப்பாங்க ஒரு 30 செகண்ட்ஸு. பின்னாடி ஒரு நல்ல பாட்டு ஒன்று போட்டுவிட்டு ஒரு மலையோரம் அங்கு கொஞ்சம் மேகம் அதன் அடிவாரம் ஒரு வீடு. இந்த பாட்டெலாம் கேட்டிருக்கீங்களான்னு தெரியல, ஒன் ஆஃப் த அண்டர்ரேட்டட் சாங்கு. ஒரு ஃப்ளோவில் யதார்த்தமாக பாடினேன், ஃப்ளக்ஸும் பண்ணேன், ஏதோ பார்த்தீங்களா பாடுறேன்ட்டு. ஏன்னா இதெல்லாம் ஹியூமன் நேச்சர் தான். நான் சும்மா எதார்த்தமாக தாங்க பண்ணேன், நான் ஃப்ளக்ஸ்லாம் பண்ண மாட்டேன்ட்டு நான் ஃபேக்காலாம் இருக்க விரும்பலை. ஃபேக்காகவும் இருக்கணும், ஹியூமனாக பிறந்துட்டா இருந்து ஆகணும். அதுவும் நிதர்சனமான உண்மைங்கிறது புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் போதும். இந்த கோபிநாத் அவர்கள் டைரக்டர் பிரேம் அவர்களோட இன்டர்வியூ, எனக்கு அந்த பிரேமுங்கிற மனுஷனை ரொம்ப பிடிச்சிருச்சு. அவரை மனிதராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா மெய்யழகன் படம் பார்த்ததுக்கப்புறம் நான் படத்தை தாண்டி, படத்தில் இருக்க கேரக்டர்ஸ்லாம் தாண்டி அந்த டைரக்டரோட அந்த தாட் ப்ராசஸ்ஸு, அந்த மனுஷன் எப்படி இதை யோசிக்கிறாரு, அப்போ அந்த மனுஷனை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுன்ட்டு நான் வந்து ரொம்ப நாள் கழித்து நான் யாரையுமே இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கவே மாட்டேன். அது வேண்டாம்.
அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா ஒருத்தங்களை நம்ம இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டோன்னா அவங்க ஃபாலோ பண்ணுறதை ஃபாலோ பண்ண தோணும். அவங்க அளவுக்கு நம்ம அச்சீவ் பண்ணி காட்டணுங்கிற ஒரு தேவையில்லாத ப்ரெஷர் நம்ம மேலே போட்டுப்போம். யாருமே எனக்கு இன்ஸ்பிரேஷன் கிடையாது. தோ தேர் ஆர் ஃபியூ ஜென்யூன் இன்ஸ்பிரேஷனல் ஆக்ட்ஸ் ஐ டேக் ஃப்ரம் ஹியூமன். இப்போது எங்கள் அப்பா எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஏன்னா நான் பார்த்து வளர்ந்த சூப்பர் ஹீரோ அவர் தான். அப்போ அவர்கிட்ட இருக்க நிறைய நல்ல விஷயங்கள் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். மனிதர்கள்னா சில விஷயங்கள் நம்மளுக்கு ஒத்தும் போகாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு அது வேண்டாமே அப்படின்னு எடுக்கிறோம்ல, அதுவும் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் தான். பட் அதை தாண்டி எனக்கு வந்து பெருசாக இந்த ஆக்டர் தான் இன்ஸ்பிரேஷன், இவரை மாதிரி நான் என்னை மாதிரி வாழ்ந்தா போதும், எனக்கு கிடைச்சது இருந்தால் போதும், நான் நிம்மதியாக இருந்தால் எனக்கு போதும். அதனால் எனக்கு இன்ஸ்பிரேஷன்லாம் வேண்டாம். பட் ரொம்ப நாள் கழித்து ஒரு மனிதர் மேலே, அவரோட தாட் ப்ராசஸ் மேலே, அந்த மனுஷனோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப யோசித்தது வந்து டைரக்டர் பிரேம் அவர்கள் தான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இன்னும் நான் ஃபுல்லாக பார்க்கல. பட் ஒரு பர்டிகுலர் திங் பிரேம் அவர்கள், டைரக்டர் பிரேம் சார் அவர் சொன்னார், எல்லாத்துக்கிட்டையும் விவரமாக இருந்து வேக்கானமாக இருந்து நீ என்ன பண்ண போகிற, என்ன வாட்டு அந்த எண்டு என்ன, ஏன் ஒருத்தங்கிட்ட ஏமாறுறதுல ஒரு அழகு இருக்குது, என்ன நீ இப்போ நீ ஏமாந்துட்டா என்ன, உன்னை ஏமாலின்ட்டா சரி என்ன, வாட் இஸ் த லாஸ் உனக்கு அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிளோட ஒரு விஷயம் சொல்லுவார். வெரி மச் ஐ அக்ரி டு இட், வெரி மச் ஐ அக்ரி. இன்னைக்கு நம்மளை சுற்றி ஒரு போர்வையை போத்திட்டாங்க. அவர் சொல்கிற அந்த ஃபேக்டை, அது ஃபேக்ட்டுன்னு நம்ம கூட என்ன இந்த மனுஷன் இப்படி பேசுனா வேக்கானமாக நீ பொழைக்க முடியுமா, இந்த ஆள் கிடப்பாங்க லூஸ் ஆட்டுறது அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை வந்து ஒரு ஃபேக்டை வச்சு மறைச்சிட்டாங்க. அது என்ன ஃபேக்ட்னா, நீ வந்து விவரமாக இருக்கணும், வேக்கானமாக இருக்கணும், யார்கிட்டையும் ஏமாறக்கூடாது, பொடி வச்சு பேசுகிறவங்ககிட்ட புரிஞ்சுக்கோ, இவங்ககிட்ட இவ்வளோதான் பேசணும், இவங்ககிட்ட இவ்வளோதான் நொட்டணும், இப்படிலாம் ரொம்ப சொல்லி கொடுத்து என்னமோ ரொம்ப விவரமாக இருந்து அப்படியே வாழ்ந்து கிழிச்சு அப்படியே என்ன 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 வாழ்ந்து என்ன, சரி விவரமாக இருந்தால் நீ என்ன 1000 வருஷம் வாழ போறியா, உனக்கும் 70 தான், விவரமாக இல்லை ஏமாளிக்கும் 70 தான், பட் 70 வயசு தான். பட் ஓகே, கொஞ்சமாச்சு விவரமாக இருந்தால் தான் கொஞ்சமாச்சு பொழைச்சி இந்த சமுதாயத்துக்கு தகுந்த அந்த செட்டில் ஆகிறது அப்படிங்கிறது இருக்கணும். நான் என்ன சொல்ல வரேன், நீ மெய்யழகன் மாதிரி இருக்கு நான் சொல்ல வரல, அட்லீஸ்ட் அருள்மொழிதேவன் மாதிரியாச்சும் இருக்கலாம்ல. அது கூட இன்னைக்கு மக்கள்கிட்ட இல்லைங்கிறது தான் என்னோட வருத்தமே. நீங்கள் அருள்மொழிதேவனே பார்த்தீங்கன்னா மெய்யழகனை விட ரொம்ப அழகான எழுதப்பட்ட கேரக்டர் அது. ஏன்னா அருள்மொழிதேவன் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தமான இந்த உலகத்தில் தி மோஸ்ட் மெய்யழகன் அவர்கிட்ட தான் இருக்கு. அதாவது எப்படி சொல்ல வரேன்னா, சரி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு உலகத்தில் உங்கள் கண்ணுக்கு ஒருத்தன் மெய்யழகன் மாதிரி தெரியுறான் அப்படின்னாலே அவனே அருள்மொழிதேவன் தான். ஹி கான் பி மெய்யழகன். என்னை பொறுத்த வரைக்கும் மெய்யழகன் படத்தில் மெய்யழகன் இஸ் அ ஃபிக்ஷனல் கைண்ட் ஆஃப் கேரக்டர் தான். அது ஒரு இமேஜினரி, அது பேர் ஃபிக்ஷனலா நான் ஃபிக்ஷனலா, அது ஒரு இமேஜினரி கேரக்டர் மாதிரி தான். இன்னைக்கு அப்படி யாருமே கிடையாது. ரொம்ப ரேராக ரொம்ப டவுன் சவுத்தில் இல்லை டீப் நார்த்தில் ஏதோ ஒரு வில்லேஜில் இந்த உலகத்தை பற்றி ஒரு நாலேஜும் இல்லாத யாரையாச்சும் ரொம்ப ரேராக தேர்ந்தெடுக்கலாம். பட் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய யதார்த்தமான வாழ்க்கையில் இவன் ரொம்ப யதார்த்தமாக இருக்கான்ல அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஆளே மெய்யழகன் கிடையாது. அவனோட பீக்கே அருள்மொழிதேவன் தான் அப்படிங்கிறேன். ஏன்னா அதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு அருள்மொழிதேவன்கள் கூட அங்கங்கே எங்கேயாச்சும் தேர்ந்தெடுத்து பார்க்கலாமே தவிர்த்து மெய்யழகனை பார்க்க முடியாது. இந்த இன்ஸ்டாகிராமில் வர சேர்த்து தற்கூறீங்க, ஐ எம் மெய்யழகன் பிகாஸ் ஐ ஹாவ் திஸ் கோர் கேரக்டர்ஸ். அந்த படம் வந்தப்போ எனக்குலாம் சரியான சிரிப்பு. டேய், நீ வந்து நான் இப்படின்னு ஒன்று ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும்னு ட்ரை பண்ணுறீல்ல, அதுவே இஸ் நாட் த கோர் ஆஃப் மெய்யழகன். உங்களுக்கு புரியுதா? உன்னை மற்றவங்க அங்கீகரிக்கணும். இவன் நீயா வந்து சொல்லக்கூடாது நட்டிப்பு அறக்கங்க அப்படிங்கிற மாதிரி. நான் வந்து ரொம்ப யதார்த்தமான ஆள்மா நொட்டு அதை சொல்கிறீனாலே அது யதார்த்தம் இல்லைன்னு அர்த்தம்டா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்கும். பட் சரி ஓகே, எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்? பிரேம்குமார் அவர்கள் சொன்ன மாதிரி லைஃப்ங்கிறது ஒரு யதார்த்தமான விஷயம், அது ஒரு அழகான விஷயம், அது ஒரு ஃபாஸ்ட்டான விஷயம், சக்ஸஸ்ஃபுல்லான விஷயம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சுகிசிவம் அவர்களோட ஸ்பீச் மாதிரி நிறைய பேர் இல்லை, உலகமே இன்னைக்கு அப்படி தான் ஓடுது. பட் ஐ ப்ரிஃபர் தென்கட்சி கோ சுவாமிநாதன். லெட் அஸ் பி நிதானம், கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக அழகா. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு மரத்தடியில் இப்போது நான் ஜிம்மில் இருக்கும்போது நான் ஒரு இப்போ இன்னைக்கு காலையில் நான் ஜிம்மில் இருக்கும்போது ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது சைடில் ஒரு பெரிய கண்ணாடி இருக்கும். அங்கே வந்து அப்பப்போ ஏதாச்சும் வேடிக்கை பார்ப்பேன், ஏதாச்சும் அப்சர்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது சும்மா ஏதாச்சும் பார்த்துக்கிட்டு இருப்பேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தேன், ஒரு ஃபேமிலி, ஒரு குட்டி பொண்ணு ஒட்டுமொத்த பேருமே நின்று ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பழமுதிரி சோலையில் நின்று ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் மேலேருந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. எனக்கு உடனே டைம் அப் ஆயிடுச்சு, நம்ம போய் வீடியோ எடுக்கணும், ஐயோ இது பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ண பார்க்கலாம், பார்த்து முடிச்சா. அது அழகாக இருக்குது, அதை பார்ப்போம், அதை ரசிப்போம் அவங்க கிளம்புற வரைக்கும். அதுக்கப்புறம் போய் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அது என்கிட்ட இருக்குன்னு நான் என்கிட்டயுமே இல்லை. நானுமே நிறைய இன்ஃப்ளூயன்ஸ்டு பை டாக்ஸிக் தான், நானுமே பெரிய இதெல்லாம் இல்லை. பட் சொல்கிறேன்,
அது கூட இன்னைக்கு யாருக்குமே இல்லையேங்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. உன் கண்ணுக்கு ஒரு விஷயம் அழகாக தெரியுதா, கொஞ்சம் நிதானமாக அதை எடுத்துகிட்டு போ, அழகாக எடுத்துகிட்டு போ. ஏன் அவதி, அப்படி என்ன அவதி, அப்படி என்ன கன்னிங்னஸ்ஸு, அப்படியே விவரமாக வேக்கானமாக இருந்தலாம் ஒன்றுமே நொட்ட போகிறது கிடையாது. நீ ஃபினான்ஷியலாக செட்டில் டவுன் ஆகலாம், மென்டலாக பைத்தியமாயிடும். இதுதான் உண்மை. இது நான் இப்போ சொல்கிறது நிறைய பேர்த்து ரிலேட் பண்ணிக்க முடியாமல் இருக்கலாம். பட் உங்களோட லேட் 50s உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறது புரியும். இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு புரியும், இன்னும் 20 வருஷம் கழிச்சு புரியும். ஆமாம், டாடா பை பை சொல்லி கிளம்பும்போது நாங்கள் மீட் மிஸ்டர் மிதுன் என்ன பேசினேன் எதுக்கு பேசினேலாம் தெரில. அந்த காம்ப்ளிமெண்ட் ஒன்று இருந்துச்சு, அதை வச்சு அதில் இருக்கக்கூடிய அந்த வில்லேஜ் லைஃப், அந்த அம்மா அப்பா அந்த குழந்தைங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த யதார்த்தமான ஒரு அழகாக எனக்கு ரசிக்கணும்னு தோணுச்சு. அதை வச்சு சொல்லும் போது அது எங்கெங்கேயோ போயிடுச்சு. டேரக்டர் பிரேம்குமார்லாம் எதுக்கு நான் இழுத்தேன், எங்கேயோ அது ஃப்ளோவில் போயிடுச்சு. சரி விடுவோம், அவ்வளோதாங்க. இந்த பாட்காஸ்ட் நார்மலாக பேசினேன். டாடா பை பை சொல்லி கிளம்பும்போது அவங்க மீட் மிஸ்டர் மிதுன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் பேஜ் படிப்பேன், எனக்கு அது கொஞ்சம் வேல்யூபுளாக இருக்கும் நீங்கள் சொல்கிற உங்களோட தாட் ப்ராசஸ் எல்லாம். என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த சேனலில் டைரக்டர் பிரேம்குமார் அவர்கள் உட்கார வச்சு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் உரையாடல் ஆடணும். இதுதான் இந்த சேனலோட ஹையஸ்ட் கோல் நான் வச்சுருக்கிறது. அதுக்குன்னு அதை நோக்கி வெப்புன்னு ஓட போகிறது கிடையாது. அதுவே அமையும், அது அழகாக பொறுமையாக அமைய வேண்டிய நேரத்தில் அமையும். பட் அது எனக்கு ஒரு குட்டி ஆசை, டைரக்டர் பிரேம்குமார் அவர்களை இங்கே உட்கார வச்சு, இது பெரிய செட்டப்லாம் கிடையாது, பட் எங்கேயோ ஒரு இடத்துல டீசெண்டாக உட்கார வச்சு அவர்கிட்ட நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் பேசணும். ஏன்னா நான் அவரோட இன்ஸ்டாகிராமும் ஃபாலோ பண்ணுறேன். அதில் அவரோட போஸ்ட் முதற்கொண்டு அவ்வளோ யதார்த்தமாக இருக்கும். ஒரு காக்கா கண்ணாடியை கொத்துறதை திடீர்னு வீடியோ எடுத்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் போடுவார். அவர் அலை பக்கத்தில் ஒரு நாய் விளையாடுறத ஃபோட்டோ எடுத்து போடுவார். அந்த குட்டி விஷயங்கள் கூட நிறைய ஸ்டோரி சொல்லுவோம். எனக்கு பிடிக்கும் அவரோட இன்ஸ்டாகிராம் முதற்கொண்டு. நீங்களும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணலைன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அவரோட இன்ஸ்டாகிராமை. நான் இப்போ ரீசெண்டாக பார்த்ததில் நான் ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு மனிதர், நல்ல மனிதர் நான் பார்த்ததில்ல. அதே மாதிரி மிஷ்கின் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓவராலாக அவுட்டராக பார்க்கும்போது. சரி, அதெல்லாம் வேறு பாட்காஸ்ட்டில் ஏதாச்சும் பேசுவோம். த ஹியூமன்ஸ் தட் அட்ராக்டட் மீ அப்படின்னு ஏதாச்சும் ஒரு பாட்காஸ்ட்டில் பேசுவோம். விஜய் சேதுபதி அவர்களும் எனக்கு பிடிக்கும். ஏன்னா ஐ ஹாவ் அ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் டூ. அவர்கிட்ட நான் பேசின விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒன்று பாட்காஸ்ட்டில் சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போதைக்கு டாடா பை பை சொல்லி கிளம்புது. நாங்கள் மீட் மிதுன் டாடா பை பை மிதுன்ஸ் பாட்காஸ்ட் சேனல் டாடா பை பை டாடா பாய்.